பரமசிவனே, நான் இந்த கலியுகத்தை விட்டு போவதற்கான நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால என்னோட கடமையை நான் செஞ்சு முடிக்கணும். நான் இப்போ ரொம்ப பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருக்கேன். ராணி கழுத்துல இருக்க வேண்டிய என்னோட தாலி இப்போ லாமியா கிட்ட இருக்கு. என்னோட சக்தியை வச்சு அந்த லாமியா இப்போ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் அது முடிய மாட்டேங்குது. பரமேஸ்வரா, எனக்கு நீங்க தான் வழி காட்டணும் சிவனே. வாழ்க்கையின் தொடக்கம் பிறப்பு, முடிவு இறப்பு. இவை இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவை. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம் பல அனுபவங்களை சந்திக்கிறோம். அதுதான் வாழ்வின் அர்த்தம். இங்கு மொத்தம் 14 வகையான உலகங்கள் இருக்கு. இதில் துஷ்ட சக்திகளும் அரக்கர்களும் அவர்கள் அனைவரும் வாழ்வதற்கு அதல் லோகம், விதல் லோகம், சுதல் லோகம், தலாதல லோகம், மகாதல லோகம், பாதாள லோகம், ரசாதல லோகம்னு இப்படி 7 வகையான லோகங்கள் இருக்கு. அந்த லாமியா இப்ப அதல் லோகத்துல இருக்கா. அவ பாதாள லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட இருந்து அந்த தாலியை கைப்பற்றணும். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூழமான் மழு, எடுத்த பாத நீழ்மொழி என் திசைக்கும். திக்கு தசை தெரியாம அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்த என்னோட ஆத்மாக்கு சரியான ஆலோசனையும் அதுக்கான வழியும் காமிச்சு கொடுத்த ஈசன் கிட்ட என் கடமையெல்லாம் முடிச்சிட்டு சரணாகதி அடையணும். நீ நினைச்ச காரியம் நல்லதாகவே நடக்கும். ஆன்மாக்களோட உலகத்துக்கே செல்லக்கூடிய மையப்புள்ளி இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாகுது. இது மூலமா தான் நான் பாதாள லோகத்துக்கு போக போறேன். அந்த பொம்மியோட தாலி என்கிட்ட இருக்கிறதுனால அவ கண்டிப்பா என்னைய தேடி வருவா. அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ ஆத்மாவை இங்கேயே நிரந்தரமா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான 3 தடைகளை ஏற்படுத்த போறேன். இங்க எப்படி அவளை வர வைக்கிறது? பொம்மி இங்க வந்தா நான் இந்த கிணத்துக்குள்ளதான் போயிருக்கேன்னு அவளுக்கு தெரியணும்ல. இல்லைன்னா அந்த 3 தடைக்குள்ள அந்த பொம்மி எப்படி சிக்குவா? அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? இதுதான் சரியான வழி. ஐயா, நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? நான் ஊரா புனித யாத்திரை முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன். விடிஞ்சா உனக்கு கல்யாணம் இல்ல? அதான் அதுக்கு முன்னாடி அங்க இருந்து எடுத்துட்டு வந்த பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு இந்த நேரத்துல வந்தேன். என்னங்க ஐயா, இது நீங்க காலையில கொண்டாந்து குத்துருக்கலாம்ல. என்னத்துக்கோசரம் இந்நேரத்துக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? ராணி, நாம கோயிலுக்கு போயிட்டு வரும்போதோ புனித யாத்திரைக்கு போயிட்டு வரும்போதோ முதல்ல நம்ம எங்க போறோமோ அந்த இடத்துலதான் அத்தனை புண்ணியமும் வந்து சேரும். அதனாலதான் நான் நேரா உன்னை பார்க்க இங்க வந்தேன். ஐயா, ஆனா நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்துகிறீங்க. என்ன ராணி,
இல்லைங்க ஐயா, என் மனசுக்குள்ளார இருக்கிற பாரத்தை யாராண்டியோ சொல்ல முடியாம தவிச்சு நிறுகிறேன். ஏ என்னாச்சு? விடிஞ்சா எனக்கும் தாடிகாரனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிறாங்கல்ல. பொம்மி அக்கா கையால தாலி எடுத்து குத்தா மட்டும்தான் தாடிகாரன் என் கழுத்துல மனசார தாலி கட்டுவான். நம்பூதிரி அத்தை வந்து சொன்னதுல இருந்து இந்த வீட்ல இருக்கிறவங்களும் பொம்மி அக்கா வரும்னு எதிர்பார்த்துனே இருக்கிறாங்க. பொம்மி அக்கா கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்திரோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் இருந்துனே தான் இருக்குது சாமி. என்னங்க ஐயா சிரிக்கிறீங்க? நான் எம்மா சீரியஸான விஷயத்த சொல்லின்னு இருக்கிறேன், நீங்க என்னடான்னா எதுவுமே சொல்லாம இப்படி சிரிச்சுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பூமியில நடக்கிறது எல்லாமே அவனோட திருவிளையாடல். நீ கவலைப்படாத ராணி. தாலிங்கிறது ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின நாள்ல இருந்து அந்த பொண்ணுக்கும் சரி அவ குடும்பத்துக்கும் சரி அந்த தாலி தான் பாதுகாப்பு. இந்த தாலி கணவனோட ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் பாதுகாக்குது. இந்த தாலி தொலைஞ்சு போச்சுனாலோ இல்ல திருடு போச்சுனாலோ உன்ன மாதிரி பொம்பளைங்க ரொம்பவே பயப்படுவாங்க.